ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இதனாலேயே நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, ஏன் நீங்கள் எல்லாத்துக்காகவும் கொஞ்சம் கவலைப்படுறதா இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளால் முடியாதுன்னு ஏன் யோசிக்கிறீங்க? முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லா விஷயத்தையும் நம்ம கவனம் செலுத்த முடியும். அப்படி இல்லாட்டினா எதையுமே கவனம் செலுத்த முடியாத மாதிரி தானே இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் அதுக்காக நீங்கள் யாரையும் வருத்தப்பட வேண்டிய அவசியங்கிறது இல்லை. வருத்தப்படுறதுனால என்ன நடக்க போகுது? வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. எதையுமே நம்ம சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் எதாக இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்காக யாரையும் கவலைப்படுறதாகவோ ஒரு வருத்தப்பட்டுக்கிட்டோ இது பண்ணிக்கிட்டோ இருந்தீங்கன்னா, அதுக்கான இதுங்கிறது உங்களுக்கு தான் அது தெரியுமே தவிர, அதுக்கப்புறம் சரியாகுமா சரியாகாதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு அதுக்கான நேரங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிற விஷயத்தில் நம்மளுக்கான இதுங்கிறத நம்ம ஏற்பாடாக பண்ணிக்கிட்டா மட்டும்தான் எந்த விஷயமுமே நம்மளுக்கு ஒரு சரியாக இருக்கும். அதுக்கு இடையில நம்மளால் எதுவும் செய்ய முடியலைன்னா நம்ம அதுக்கு மேலே நம்ம யாருக்கும் இது பண்ணிக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இந்த நேரத்தில் இதையெல்லாம் ஒரு செய்கிறதுக்கான இதுங்கிறது காரணங்கிறது வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே செய்ய முடியும் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள்லாம் இப்படி சொல்கிறீங்க பண்ணுறீங்க அதெல்லாம் எனக்கு தெரியுது. தெரியாத மாதிரி இல்லை. தெரியாத மாதிரி இருந்துச்சுன்னா என்னால் கண்டிப்பாக எல்லாமே நல்லதா நடக்கும். நீங்கள் ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புனீங்கன்னா மட்டும்தான் எல்லாமே சரியாக இருக்கும். அதுக்கு இடையில நம்மளுக்கு சரியான சுச்சுவேஷனுங்கிறது இருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க விடுங்க அதெல்லாம் எல்லாமே சரியாக வரும் போக போக. இதுக்கு இடையில நம்மளுக்கு கிடைக்கிறது இதுக்கு நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான். அதுக்கு இடையில நம்மளுக்கான ஒரு விஷயங்களை நம்ம தேடிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஒரு சரியாக ஒரு விஷயத்தில் இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னோடனே, சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருந்தோம்னாலே எல்லாம் சரியாக வந்துடும். நீங்கள் அதையெல்லாம் யோசிக்காதீங்க. போக போக எல்லாம் ஒரு கிடைக்கும். கிடைக்காம இருக்காது. எல்லாமே நல்லதாக நடக்கும். நீங்கள் அதுக்காக ஏன் இப்போ போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் நல்ல விஷயங்களாக நினச்சாலுமே அதை மற்றவங்க எடுக்கிற விதங்கிறது இருக்குல்ல, அதுதானே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு எல்லாமே இப்போ இருக்கிற விஷயத்த நம்ம மாற்றிக்கிறதுக்காக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் நம்மளால் ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலது அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நம்மளுக்கு அது கரெக்டான ஒரு இது இருக்காது. போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படின்னோடனே, சரி சரி பார்த்துக்கலாம் விடுங்க. அதெல்லாம் நம்ம எந்த இதுலையா இருந்தாலும் இதெல்லாம் சரியாக இருக்குது இல்லைங்கிறதுக்கு நம்ம தான் ஒரு முயற்சி பண்ணணுமே தெரியவில்லை. அவங்க அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது நம்மளுக்கு தான் இதாக இருக்கும் அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. நானே ஓரளவு பார்த்துக்கிறேன். என்னால் முடிஞ்சது ஓரளவு என்னால் என்ன செய்ய முடியுதோ அதை பார்த்துக்கிட்டு நான் முடிவு எடுத்துக்கிறேனே தவிர, எனக்கு அதில் எந்த ஒரு உடன்பாடும் இல்லை அப்படிங்கிறது தான் எங்கள் அம்மா என்கிட்ட சொன்ன விஷயம். அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன். உங்களால் முடியுதோ முடியலையோ ஒரு செய்கிற விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு உங்கவுங்க வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு போங்க. அதுக்கப்புறம் என்னால் எதுவும் செய்ய முடியல பண்ண முடியலன்ட்டு நீங்கள்